கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஒரு பிரபலமான துணிக்கடைக்கு சென்று பல மணி நேரம் காத்திருந்து நம்முடைய பணத்தை எல்லாம் செலவு செய்து துணிகளை வாங்கினாலும் துணிக்கடையில் விட்டு வெளியே வரும்போது துணிக்கடைக்காரர் விளம்பர பையை தம்முடைய கையில் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். பணம் செலவு செய்து நாம் ஆனால் இலவசமாக அவருக்கு விளம்பரம் செய்து வருகிறோம். அநேகருக்கு அந்த கடையின் விளம்பர பையில் செல்வது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் எவ்விதமாக சாட்சி இருக்கின்றோம். நாம் எவ்விதத்தெல்லாம் செயல்பட வேண்டும். முதலாவது, இந்த உலகில் வாழும்போது விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களும் அப்படியே விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். ரோமர் 4:19 வாசிக்கிறோம். விசுவாசனால் மட்டுமே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்திலே மிகவும் விலையேற பெற்றது மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்த வேத வசனத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை தினந்தோறும் தியானிப்பதிலே நற்குணசாலியாக இருந்தார்கள். ஸ்தேவான், அப்போலோ போன்றவர்கள் வேத வாக்கியங்களில் வல்லவர்களாக இருந்தார்கள். அவளோடு எழுத்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று. எந்த சமயத்திலும் வேத வசனங்களை தைரியமாக எடுத்து சொல்ல வல்லவர்களாக இவர்களைப் போல வாழ ஆயத்தமாக இருக்க முடியுமா? ஒரு செய்தித்தாளை படித்து முடிக்கும் வரை கவனமாக கடைசி பக்கம் வரை வாசிக்கிறோம். ஆனால் தேவன் தாமே நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு முறையாவது முழுவதாக படித்திருக்கிறோமா? கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வரவலாக மட்டுமல்ல, அல்லது விசுவாசத்தை கொடுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் வலுவலாக மட்டுமல்ல, வாக்கிலும் செய்கையிலும் வலுவலாக இருக்க வேண்டும். வேதத்திலும் விசுவாசத்திலும் வல்லவர்கள் கண்டிப்பாக வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்களாக இருக்க முடியும். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்தாரே. நாம் உயிரோளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கையிலும் அறியப்படுகிறது. எத்தனை மகத்துவமான வல்லரை தருகிற அந்த பரிசுத்த ஆவியானதை நாடி நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ தீர்மானம் செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.